சென்னை ஃபார்முலா கார் பந்தயத்தின் 2வது நாளான இன்று பிரதான ரேஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. கார் பந்தய போட்டியை திரைப்பிரபலங்கள் பலரும் ஆர்வமாக கண்டுகளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். திரைப்பிரபலங்கள் யார் யார் அங்கு வருகை புரிந்திருக்கின்றனர்? மேலும் கள விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஃபார்முலா 4 கார் பந்தயமானது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்று இறுதி நாள் மாலை நேர போட்டிகள் என்பது தொடங்கி முழுவீச்சில் நடத்தப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏராளமான பொதுமக்கள் பார்வையாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க ஏராளமான திரைப்பிரபலங்களுடைய வருகையும் நம்மால் நேரடியா இங்கே பார்க்க முடிகிறது. குறிப்பா தற்போது வரை பார்த்தோம் என்றால் முன்னாள் இந்திய அணியுடைய கேப்டன் சௌரவ் கங்குலி, அதே போல் ஆந்திராவை சேர்ந்த நாக சைதன்யா உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்களும் நட்சத்திரங்களும் இங்கே வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் பல நட்சத்திரங்கள் இங்கே வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகை த்ரீஷா உட்பட ஏராளமானோர் இங்கே வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்வையாளர் மாடத்துல விரிவான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமானோர் இங்கே தற்போது இந்த நடைபெற்று வரக்கூடிய அந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பா அண்ணா சாலையில 3 மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 8000 பேர் அமர்ந்து இந்த கார் பந்தயத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த இறுதி போட்டி என்பது 7:30 மணிக்கு மேல் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை நடைபெற்று வரக்கூடிய அந்த போட்டிகளை பார்வையிடுவதற்காக ஏராளமானோர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். 7 மணி முதல் இந்த போட்டி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா பிரதானமான இந்த இந்திய ரேசிங் போட்டிகள்ல 210 முதல் 240 கிலோமீட்டர் வரை வேகத்தில் தற்போது செல்லக்கூடிய காட்சிகளை நீங்க நேரடியாக பார்க்கலாம். நடிகர்களை பொறுத்தமட்டில் நடிகர் ரஜினிகாந்த், நடிகை த்ரீஷா ஆகியோர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை செய்தியாளர்கள் சந்திப்பிலும் கூட நாங்கள் அந்த கார் பந்தயத்தை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருப்பதாக தெரிவித்திருந்ததை பார்க்க முடிந்தது. அதே போல் பிரபல தயாரிப்பாளர்கள் போனி கபூரின் மகன் அர்ஜுன் போனி கபூர், நடிகர் நாக சைதன்யா ஆகியோர் ஏற்கனவே வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல ஹிந்தி நடிகரான ஜான் அப்ரஹாம் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்ப்பதற்காக இங்கே வருகை தந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏராளமான நட்சத்திரங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய பார்வையாளர்களும் இருக்கிறார்கள். கேள்வியை முன்வைக்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த ரேஸ் பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா? எப்படி இங்க வந்திருக்கிறீங்க? எவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க? என்னென்ன ஏற்பாடுகள் இங்க செஞ்சிருக்காங்க? எனக்கு V12V, V8 இன்ஜின்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக பார்ப்பேன். இப்போ உங்கள் டிக்கெட் பேஸ் ப்ரைஸ் 2000 rupees அப் டு 17,500 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன், விஐபி டிக்கெட்ஸ்லாம். அண்ட் எல்லா கார்ஸ்லேயுமே சூப்பர் சார்ஜஸ், டர்போ சார்ஜஸ்லாம் இருக்குது. இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டு வாட்ச். ஒவ்வொரு காரும் 240-250 km/h ஸ்பீடில் போகுது. இந்த ஸ்பீட் நம்ம ரோட்டில் பார்க்க முடியாது. இந்த ரேஸில் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்தூசியாஸ்டிக்காக இருக்குது. இது வரைக்கும் டிவியில் பார்த்துருப்பீங்க ரேஸை. இப்போ நேரில் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது? குறிப்பாக சென்னையில் போட்டு ஒரு ப்ரௌடாக டிவியில் பார்த்தது அது நம்ம இது அந்த என்ஜின் சவுண்ட், அப்புறமா அந்த கார்ஸ் நம்ம நேரில் பார்க்குறது, இந்த டிரைவர்ஸ் பார்க்குறது, இந்த ஃபீலே டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் ஸ்விம்மிங் நீங்கள் நார்மல் பார்த்து கற்றுக்க, நீங்கள் கார் டிரைவிங் நீங்கள் நார்மலாக ஒரு டிவியில் பார்த்து நீங்கள் ஹைப் பண்ண முடியாது. நேரில் பார்த்து தான் உங்களுக்கு அந்த ஹைப் வரும். ஸோ இந்த கார் ரேஸ் இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா நான் பார்க்குறேன். ஐ வெல்கம் திஸ் இது.
நீ சொல்லு தம்பி, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, எப்படி ஏற்பாடெல்லாம் போயிருக்குது, நீங்கள் கார் பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டு வந்தீங்களா? விருப்பப்பட்டு தான் வந்தேன். நல்லா இருக்குது, காரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது நான் எஃபோன்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இது சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். ஏராளமான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக 3 மாடங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. 8000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இங்கே பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருப்பதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. ஏராளமான பார்வையாளர்கள் இருக்கிறாங்க. மேலும் சிலர்கிட்ட கேள்விகளை முன்வைக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்குது இந்த ரேஸ் நேரில் பார்க்கறதுக்கு சொல்லுங்கள். பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். இல்லை சாரி ப்ரோ. ஏராளமானோர் இங்கே வெகு உற்சாகமாக இங்கே இந்த பார்வையாளர் மாடத்தில் தற்போது இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நேரடியாக பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.